ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஈஸியான விஷயம் டேட்டா டைப்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஏன் யூஸ் ஆகுது அப்படின்னா, இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். பேர்லேயே இருக்குது டேட்டா. ஸோ நம்ம டேட்டாவை எப்படி எந்தெந்த டைப்பில் சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண போகிறது இந்த இடத்துல இருந்தால். ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான இடம். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னா அது வந்து இன்டீஜர். ஓகேவா? இன்டின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்டீஜர். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் எஸ்டிஆர். ஓகேவா? தேர்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளோட்ஸ். ஓகே, ஃப்ளோட். அண்ட் ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 4 விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜர். ஓகேவா? இன்டீஜர். இந்த இன்டீஜர் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். இன்டீஜர் அப்படிங்கிறது நம்ம பேரில் இருக்க ஒரு இன்டீஜர், அதாவது ஒரு நம்பரை நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி தரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் நம்பர்ஸை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறது தான் இன்டீஜர். அதாவது ஒரு நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை இன்டீஜரில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக அது இன்டீஜராக எடுத்துக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னா, ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு நேம் ஆர் ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு பொருளை நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு யூசருக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுக்கலாம். இப்போது கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த பாக்ஸ் எதுக்குன்னே தெரில. ஓகேவா? இப்போ இந்த பாருங்கள், இந்த பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் என்ன பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லலை அப்படின்னா தெரியாது ஒன்றுமே. ஓகேவா? இதுக்குள்ளே ஃபில்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்து இதுக்குள்ளே எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங். ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஸ்ட்ரிங் ஒரு யூசருக்கு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோட். ஃப்ளோட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் நான் மார்க் எடுத்துக்கிறேன். ஸோ மார்க் அப்படின்னா நீங்கள் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜில் இருக்கும். ஸோ 99.9 இந்த மாதிரி மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 3 விஷயங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். பேரில் இருக்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து நம்மளோட சயின்டிஃபிக் விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான கேரக்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதாவது நம்பர்ஸில். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்ஸ் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டைப்ஸை வச்சு இன்னும் அட்வான்ஸான டேட்டா டைப்ஸ் என்னென்னா லிஸ்ட், டியூப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். இந்த 3லையும் இது எப்படி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போது இந்த 4 விஷயங்களை நல்லாவே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இன்டீஜர். ஓகேவா? இன்டீஜர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நான் நல்லா தெரியும். ஓகேவா? இப்போ இன்டீஜர் பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜரில் நம்ம இப்போ ஏ அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஏல நான் வந்து 10 கொடுக்குறேன். ஸோ இதோட டைப் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போயிட்டு டைப் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு உள்ளே நம்மளோட வேரியபிள் நேம், அதாவது இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே உள்ளே கொடுத்து இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு அதோட டேட்டா டைப் வந்துடும் கிளாஸ் இன்டீஜர், அதாவது இது ஒரு இன்டீஜர் டைப். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு நான் 2 கொடுக்குறேன். ஸோ இப்போ இதோட டைப் பாருங்கள் ஃப்ளோட். ஏன்னா நான் டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்னு நான் சொல்லி தந்தேன். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து ஃபஸ்ட் இன்டீஜரில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? இப்போ ஒரு இன்டீஜரை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வேரியபிளை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக 10 அப்படின்னு கொடுத்துக்கலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக 10 கொடுக்கறது வந்து ஒரு பேசிக்காக நம்ம கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது பண்ணுறது. பட் அட்வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் பேசிக்காக படிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவோம். இன்னும் அட்வான்ஸ்க்கு போகும்போது நிறையா ஐபி அட்ரஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் நம்மளோட ஹேக்கிங் கோர்ஸில். ஸோ இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நார்மலான ஒரு இன்டீஜர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா? ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த 3ஐயும் வச்சு நம்ம பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து என்னோடய நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்தாச்சு. ஸோ இப்போது இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் நேம் ஜஸ்ட் வந்து ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்து இதை கொஞ்சம் நீட் பண்ணுறதுக்காக நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதாவது உள்ளே கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்தாச்சு. இப்போ ஜஸ்ட் கமா போட்டு நம்ம அந்த வேரியபிள் நேமை இங்கே கால் பண்ணால் போதும். இப்போ கால் பண்ணி நான் ரன் பண்ணுற பாருங்கள், நேம் சூர்யா அப்படின்னு நீட்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவை எடுத்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கால் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது. அப்படி இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் இதுக்குள்ளே போய்ட்டு இப்படி நீங்கள் பிரிண்ட் பண்ணால் அந்த நேம்ங்கிற வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த நேம் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு.
இப்போ இதுக்குள்ளே போய்ட்டு நாங்கள் எதுவுமே போடாமல் நேம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு எரர் வரும். ஸோ பாருங்கள், எரர் வருது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கமா இங்கே கொடுக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா, கமா கொடுக்கணும். அப்படி இல்லை கமா கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு எரர் வராது. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மலான ஸ்ட்ரிங்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்னா நான் சொன்னேன் டெசிமல் மார்க்ஸ்லாம் நம்ம வந்து அதிகமாக இந்த மாதிரி ஃப்ளோட் வேல்யூஸ்லாம் வச்சுருப்போம் அப்படின்னு. ஸோ நான் அதுக்காக மார்க்னே எடுத்துக்கிறேன், மார்க்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ மார்க் பார்த்திங்க அப்படின்னா 99.9% இருக்குது அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி இதோட டைப்பை ஃபஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா, இதோட டைப் பார்க்கலாம். ஸோ டைப் போட்டு இந்த டைப்பில் நம்ம இப்போ மார்க் அப்படின்னு நம்ம என்ட்ரு பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்னு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நம்ம டெசிமல் வச்சாலே அது ஃப்ளோட் அப்படின்னு நான் சொல்லி தந்தேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் இதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அழகாக மார்க் மட்டும் பிரிண்ட் ஆகிடுச்சு. சூர்யாங்கிற நேம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கிலேருந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இது இன்டிஜர், ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட். ஓகேவா, இந்த மாதிரி 3 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஃப்ளோட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸ் மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒரு நம்பர் அப்படி நம்பர்னு வச்சுக்கிறேன், ஜஸ்ட் ஒரு நாம். ஓகேவா, வச்சுட்டு இதில் பாருங்கள் இப்போ நான் ஜஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இப்போ நான் ஜே அப்படின்னு கொடுக்குறேன். பட் இதில் வேறு எந்த நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு எரர் வரும். ஓகேவா, இங்கே பாருங்கள் வேறு எந்த இது கொடுத்தாலும் நம்மளுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆயிரும். ஓகேவா, இந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஜே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதனால் நம்மளுக்கு அதை பிரிண்ட் பண்ணி தரும். நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, அதனால் பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ப்ராக்கெட் முக்கியம், ஓகேவா, இப்படி கொடுத்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு அந்த நம்பர் அழகாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து சயின்டிஃபிக் கேல்குலேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த காம்ப்ளெக்ஸ். இப்போ இந்த 3ஐயும் வச்சு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்டிஜர் எடுத்தோம். ஸோ இன்டிஜரை நான் இங்கே வந்து ஒரு ஏஜ்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஏஜ் ஈக்குவல் டு இப்போ ஒரு 19 ஏஜ். ஓகேவா, இப்போது நேம் அடுத்த நெக்ஸ்ட்டு. ஓகே, நேம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் ஸ்மால் லெட்டரில் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா உள்ளே நம்ம நீட்டாக மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இது ஓகே ஏஜ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேம் வந்து ஈக்குவல் டு நான் வந்து லேண்ட்மேட்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, லேண்ட்மேட். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது மார்க் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, மார்க்குங்கிற வேல்யூ வந்து ஒரு ஃப்ளோட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, பாயிண்ட் கரெக்டாக வைக்கணும். ஸோ வச்சாச்சு. இப்போது இது 3 நம்மளுக்கு போதும், காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா, ஸோ இதை 3 வச்சு சொல்லித்தரேன். ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்குள்ளே பாருங்கள் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அழகாக ஒரு ஏஜ் அப்படின்னு நான் கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கமா போட்டு இங்கே நான் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு /n அதாவது நியூ லைனில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே கொடுக்கணும் அவசியம் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் இருந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இங்கே நான் வந்து அந்த ஏஜுங்கிற வேரியபிளை கால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கமா அண்ட் ஒரு டபுள் கோட்ஸ் ஒரு /n. இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் டிஸ்டர்பன்ஸ். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே ஒரு நேம் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே ஒரு கமா, இங்கே நம்ம அந்த நேமுங்கிற வேரியபிளை கால் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டபுள் கோட்ஸ் போட்டு இங்கே டபுள் ஒரு /n போட்டுக்கலாம். அண்ட் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம காமிக்க போகிறோம் யூசருக்கு. ஸோ அதனால் மார்க் அப்படின்னு நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம யூசரோட டேட்டாவை அழகாக பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, கமா. ஓகே, கமா போட்டாச்சு. இப்போ நம்ம யூசரோட வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் அழகாக நம்மளுக்கு மார்க், ஏஜ் இந்த 3 டேட்டா நீட்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து நார்மல் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். ஒரு அழகான ஒரு டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ. ஓகேவா, இதே மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு டேட்டா பேஸ்லேருந்து ஒரு டேட்டாவை எடுத்து நம்ம இது வந்து ரொம்பவே அட்வான்ஸாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நார்மல் பேசிக்ஸாக நம்ம ரன் பண்ணியிருக்கோம். பட் ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் அட்வான்ஸாக ரன் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ நான் சொன்னது இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா GitHub பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற கோடெல்லாம் அங்கே தான் நம்ம அப்லோட் பண்ணணும். அதனால அது எப்படி பண்ணுறது நான் சொல்லி தந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கோடை நீங்கள் அங்கேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸாக நம்ம டேட்டாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க.
அண்ட் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ரிப்ளையும் ஃபாஸ்ட்டாக வரும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.